யூடியூப் ஃபீல்டா அப்படின்னு சிரிக்கிறாங்க ரஃபி ப்ரோ. ரோடு ரோடு அவங்க ரோட்டில் இருக்காங்க. ஆனால் யூடியூப்பில் லைவ் வரவங்க எவ்வளோ அழகாக நீட்டாக, நம்ம அப்படியே சமையலோடு வந்துட வேண்டியது. அப்புறம் சொல்லுங்கள், எப்படி போயிட்டுருக்கு எல்லாருக்கும்? அந்த எல்லாருமே லைக்கை போட்டிங்கல்ல, அதுதான் முக்கியம் நமக்கு. நமக்கு இந்த எவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கா, தூக்குனா இருக்கிறாளான்னு பார்ப்போம். சரிம்மா, தூங்குமா தூங்குடா பட்டு தூங்குடா இருக்கா தூங்கு முஞ்சா இருப்பா போல இருக்குப்பா, சரியான தூங்கு முஞ்சு. ஐயோ, கமெண்ட்ஸ் போடுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, அவங்க வந்தால் அவ்வளோதான். வேண்டாம், அதெல்லாம் யாரும் வர வேண்டாம், நம்ம கரெக்டாகவே போவோம். இதுவே நல்லா இருக்குது. எனக்கு 4 வார்த்தை நல்லதாக பேசினா கூட போதும். அப்படின்னா நான் ஆளாக ஓடிடுவேன். சரிங்களா? வேண்டாம், நல்லபடியாகவே போகட்டும். இதுக்கு சோறு கம்மியாக போடணுமா? இது சோறே திங்காது. ஒரு இட்லி, ஒரு தோசை, கொஞ்சோண்டு நூடுல்ஸு, கொஞ்சோண்டு பாஸ்தா, அதான் சாப்பிடுவாங்க. சோறெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இவங்க ஒன்லி ராயல் பேபி. இவங்க வயிற்றுக்குள்ளே பேபி இருக்குது, குட்டி போட போகிறாங்க. அதனால தான் தூங்கிட்டே இருக்கிறான். குட்டி போட போகுது. வீட்டில் அனிமல்ஸ் வளர்த்தா நல்லதுன்னு சொன்னாங்களா, அதனால் என் வீட்டுக்காரர் தூக்கிட்டு வந்துட்டார். சமல்ல. சரிம்மா தூங்குமா. எங்கள் வீட்டுக்காரருக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். டாகு, கேட்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஆனால் எனக்கு அதுக்கு சோறு போடுறதான் எனக்கு பிடிக்கும். சாப்பாடு பசிச்சா அடுப்படியில் கத்துவாங்க. அப்புறம் அவங்களுக்கு பசிச்சா என்னை கத்துவாங்க, கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். சாப்பாடு போடுறது மட்டும்தான் நமக்கு வேலை, மற்றபடிலாம் நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இன்னும் நிறையா இருக்குது கூட்டம். ஆஃபீஸில் இருக்க கூட்டம். தலையில் எண்ணெய் வச்சிடலாமா? தலையில் எண்ணெய் வைக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப தான் நம்மளை பார்த்துக்க முடியும். சரிடா. யூடியூப் சேனல் எப்பொழுது வேண்டுமானாலும் வியூவர்ஸ் ஓப்பன் பண்ணி விடுவான். அப்பொழுது நிறைய பேர் வருவாங்க. அது சமாளிப்பது தான் கஷ்டம். எனக்கு சமாளிக்கிறதுனா, ஒரு சில பேரை என்ன சொன்னாலும் திருத்த முடியாது. சில பேர் இருக்காங்க. நானே நிறைய பேர் லைவுக்கு போயிருக்கேன். நிறைய லைவில் எல்லாமே ஜென்யூனாக தான் போடுவாங்க, நீட்டாக தான் போடுவாங்க. யாருமே தப்பாலாம். நான் போன லைவ் 1-2 பேரை தவிர மற்ற எல்லாருமே ஜென்யூனாக லைவ் போடுவாங்க. ஆனால் அதுலேயுமே சில முட்டாள்கள் சில மாதிரி தான் போடுறாங்க. அதனாலே நான் லைவ் போடுறது பயந்துக்கிட்டு நான் லைவ் போடுறதே விட்டுட்டேன். லைவ் போடவே பயமாக இருக்குது. லைவ் போடலாங்கிற ஒரு எண்ணம் வரும். சரி, அந்த எண்ணம் வரத்துக்கு ஒரு 2-3 சேனலை பார்ப்போன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் 1-2 பேர் போடுவாங்க பாருங்கள், அதை பார்த்துட்டு ஐயோ அப்பா வேண்டாம், லைவே வேண்டாம் அப்படின்னு முடியாந்துருவேன். இப்போ ஒரு நல்ல சகோதரர்கள் கிடைத்ததுனால போடுறேன். ஒரு நல்ல நம்பிக்கையான வார்த்தைகள் ஒரு சில பேர் கொடுத்துருக்காங்க. கவலைப்படாதீங்க, லைவை தைரியமாக போடுங்க, என்னோடய நண்பர்கள் பார்த்துக்குவாங்க, கவலையப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓனர். அதனால் ஓனர் அம்மா சொன்ன அந்த வார்த்தைக்காக லைவ் போட்டுட்ருக்கேன். எப்படி எனக்கு ஒரு பிரச்சனைனா, என்னோடய ரஃபி ப்ரோ இருக்காங்க, அப்புறம் கௌதம் விஸ்வா ப்ரோ இருக்காங்க, பிரபு தம்பி இருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு, லைவுக்கு வந்தாச்சு. தங்கம் நல்லா தூங்குது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குது? நமக்கு மேலே தூங்குதுப்பா இதெல்லாம் இல்லை? பாப்பா ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்கா, எப்போ குட்டி போட போகுதுன்னு. ஐயோ, குட்டி போட்டால் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நினச்சாலே தலையை சுற்றுது. ஆனால் அங்கே பாருங்க,